ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரையை துதிக்க போகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல காத்து வந்து இந்த 8ஆம் மாதத்திலே 3ஆம் தேதியிலே ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரையை துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவரை பாடி அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்த நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்கள் 75ஆம் அதிகாரம் Psalms 75 words 1 and 2. எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்கள் 75ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசித்து கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். உம்மை துதிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உம்மடு அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தாவே, நான் உம்மையே உமக்கு நான் செலுத்துகிறேன், துதித்து தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரை துதிக்க வந்தோம்? கர்த்தரையை துதிக்க நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். துதிக்கும் போது கர்த்தரை நம்ம துதிக்கணும், ஆராதிக்கும் போது கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறது, கர்த்தர் எப்படியா இருக்கிறாரா நம்மளுக்கு? அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரா? நம்மளுடைய சமீபத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய சமீபத்தில் இருக்கும்போது நாம் என்ன செலுத்தணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல நீங்கள் காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 8ஆம் மாதத்தில் 3ஆம் தேதியிலே ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்று உம்மை ஆராதித்த நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா என்று சொல்லி உள்ளாந்தரத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாளை காணாமல் எத்தனை பேர் மரித்து போனார்கள், மரண படக்குள்ளுக்குள்ள இருக்கிறார்கள், எத்தனோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். கர்த்தர் ஆனால் நம்மளை நினைத்து நம்மளுக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க வைத்து கர்த்தருடைய மகிமைப்படுத்த எவ்வளவு ஒரு அன்பை கர்த்தர் நம்ம மேலே வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்றைக்கு என்னை ஆராதிக்க வேண்டும், என்னைய துதிக்க வேண்டும், என்னைய மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மளை கர்த்தர் நிற்க வைத்தாரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா என்று சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். நம் எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கிறோமோ, நம்மளுக்கு தெரியாமலே ஒரு பலன் நம்ம மேல இறங்கி வரும். நம்மளுக்கு தெரியாமலே நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நம்மளை விட்டு விளங்கும். நம்மளுக்கு தெரியாமலே ஒரு அபிஷேகம் நம் தலைமையில இறங்கி வரும். கர்த்தரையை துதிக்க துதிக்க பூமி மேலே இருக்கிற அந்த துதி பரலோகத்துக்குள்ள போய் சேரும்போது பரலோகத்தில் இருக்கிற மகிமை நம்ம மேல இறங்கி வரும். அப்படியாக கர்த்தரை நம்ம ஆராதிக்க வேண்டும், அப்படியாக கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் துதிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? வாய்களை திறந்து, அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, எங்களை இந்த ஆராதனைக்குள்ள நிற்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்குள்ள உம்மையை ஆராதிக்க எங்களை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா.
வாய்களை திறந்து துதிங்க கொஞ்ச நேரம். இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வாய்களை திறந்து துதிங்க. யாரும் மௌனமா நின்ற கூடாது, யாரும் மௌனமா நிற்க கூடாது. வாய்களை திறந்து துதிக்க வேண்டும். வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இயேசுவே நீங்க எங்களுக்கு சமீபமா இருக்கிறீங்க அப்பா. நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். யாரும் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. துதிங்க, துதிங்க, துதிங்க. யாரும் மௌனமா நிற்க கூடாது. துதிக்கும் போது ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பும். துதிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம் உங்களை நிரப்பும். துதிங்க, துதிங்க. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் மௌனமா நின்று கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வாய்களை திறக்காம இருக்கிறீங்க. நிறைய பேர் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறீங்க. நிறைய பேர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிறீங்க. வாய்களை திறந்து துதிங்க. வாயை விருவாயை திற, நான் நிரப்பெறுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கும் போதுதான் நம்மளுடைய பலவீனங்கள் மாறும், நம்மளுடைய சோர்வுகள் மாறும், நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும். நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்கள் கர்த்தர் மாற்ற முடியும். எல்லாரும் துதிங்க, துதிங்க. ஹalleluya. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்கப்பா, உம்மை, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க வாயை திறந்து, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, கரங்களை தட்டி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்தி நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும், தாயிலும் மேலாக அன்பு வைத்தி நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, சொல்லணும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
வாய்களை தரு. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே சொல்லணும் ஆராதிப்பே. இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. கரைகளை தட்டி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நீங்களே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. எத்தனை முறையிடினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடினாலும் அத்தனை மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, 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 உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றும் என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றும் என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. கர்த்தரோடு சேர்த்து கொள்ள, கர்த்தரோடு நம்மளை இணைக்க அவர் மீண்டும் வரப்போகிறார். பாவி என்றும் நம்மளை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொள்ள அவர் நமக்காக வரப்போகிறார். இந்த வரியை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? பாவி என்றும் என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. சொல்லுங்க, பாவி என்றும் என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்றும் என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, கரங்களை தட்டி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிங்க, உம்மை ஆராதிப்பே. கர்த்தரையே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை
ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே அப்பா உம்மையே உம்மையே ஆராதிப்பே சொல்லுங்க ஒரு விஷயம் உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே எக்காலமும் நான் துதிப்பே எந்நேரமும் நான் போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பே எந்நேரமும் நான் போற்றுவேன் இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிங்க ஆராதிங்க இயேசுவே அப்பா இன்னும் துதிப்பே இன்னும் கர்த்தருடைய பிரசன்னத்தை இன்னும் உம்மை ஆராதிப்பே எக்காலமும் நான் துதிப்பே எந்நேரமும் நான் போற்றுவே எக்காலமும் நான் துதிப்பே எந்நேரமும் நான் போற்றுவே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே You're the Almighty God இன்னும் இன்னும் ஆராதிங்க அப்பா இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை பெருகினாலும் வேதனை மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளா குணமாகிடுவி மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தழும்புகளா குணமாகிடுவி இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே சொல்லுங்க இன்னும் துதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் துதிங்க இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே நம்பிக்கையாவுமே இழுந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவும் இழுந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டி விவி என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வி எந்த கல்லறையின் கல்லை புரட்டி விவி என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வி நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர்
வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆராதிங்கப்பா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி இன்னும் இன்னும் உம்மை துதிக்க வேண்டும் அப்பா. இன்னும் உம்மை போற்ற வேண்டும், இன்னும் உம்மை ஆராதிக்க வேண்டும். வியாதியின் வேதனையிலே பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்துங்க மேலாக. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் பார்த்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, பிரசன்னம் பாடும்போதே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கடந்த 7 மாதங்கள் எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்ப. கரங்களை தட்டி என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். கரங்களை தட்டி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து ஆராய்ந்து அறிவறிக்கின்றீர். கடைசி நேரத்திலே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, கரங்களை தட்டி தினம் காப்பவரே, தினமும் காப்பவர் அவர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். ஆமா அப்பா, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்து கொண்டீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசுவை பார்த்து இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சபை முழுவதும் நன்றி ராஜா, கரங்களை தட்டி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த மாதம் முழுவதும் நம்மளை காப்புகிற இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
சபை முழுவதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, glory இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி. முன்னும் பின்னும் நெருக்கி என்னை சூழ்ந்து கொண்டு தினமும் என்னை காப்பவரே, காப்பாற்றுகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, கடந்த 7 மாதங்களாக எங்களை போஷித்து எங்களை நடத்தி இந்த மாதம் 3ஆம் நாளிலே எங்களை நிற்க வைத்ததுக்காக நன்றி. கரங்களை தட்டி ஷபா பாபா பாபா ஒரு புதிய அபிஷேகம் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துகிற பலன், உங்களை நடத்துகிற கிருபை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஷபபா நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறப்ப. ஆனால் எங்க போகிறோம் என்று சொல்லி நன்றாக நீங்க அறிகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறீர், எங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமையை துதிச்சு கொண்டிருக்கிறோம் ஆவியானவரே. இன்னும் இன்னும் உம்மையை துதிக்க வேண்டும், இன்னும் இன்னும் உம்மையை போற்ற வேண்டும் அப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன்ப்பா. என்ன பலவீனங்கள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உம்மை ஆராதிக்கிறத மாத்திரம் நான் விட மாட்டேன். உம்மையை துதிக்கிறத மாத்திரம் நான் விட மாட்டேன். உம்மையை மாத்திரம் நான் விட மாட்டேன் அப்பா. உம்மையை போற்றுகிற, உம்மை ஆராதிக்கிற எல்லாரும் கண்களை மூடி நம் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பித்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஊழியத்தில் இருக்கிற ஊழியல் அவர்கள், ஜோசுவா பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபை. அந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளை பார்க்காமல் எத்தனோ பெயர்கள் ஆண்டவரே மரித்தார்கள், வதைக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபை, தயவு, உம்முடைய அன்பு இந்த மாதத்தில் கூட காலிட்டு ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் வாழ்வவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதித்த தேவ பிள்ளைகளே ஒரு விசேஷமான அபிஷேகத்தினால பலப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் கிருபை நான் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு முன்னே இருக்கிற எல்லா திருக்காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக நாம் சங்கீத பாகங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குரலிலே சொல்லுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, போன மாதம் கடைசி வாரத்தில் எத்தனாவது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம்? 64. இப்போ 65ஆம் சங்கீதத்தை போன வாரம் யார் வாசித்தாங்க? ரோஸ்மேரி. இப்போ நம்ம மத்தியில் சிஸ்டர் லுதியா அவர்கள்
நம் மத்தியில் 65ஆம் சங்கீதத்தை அவர்கள் வாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து நாமும் வாசிக்கலாம். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்களில் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவும் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீரை இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதை தாவீது எழுதினதான பாடினதான சங்கீதமாக இருக்கிறது. இந்த 65ஆம் சங்கீதம் பார்க்கும்போது ரெண்டாம் வசனத்தில் ஜபத்தை கேட்கிறவரே,
மாம்சமான யாவரும் ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நேற்று தினம் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 7-7:30 மணிலிருந்து 9 மணி வரலாம், ஆம், வாருங்கள் கர்த்தரிடத்தில் நாம் கூக்குரல் இடுவோம், முறையிடுவோம் என்று சொல்லி రండి దేవుని యొద్ద మొరపెట్టదాం என்று சொல்லி தெலுங்கில் நேற்று தினத்தில் லைவில் அதாவது நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, போகிறாங்க, வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறாங்க. இன்னும் சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆம், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். அன்னால் எங்கே போய் மன்றாடினாள்? அன்னால் எங்கே மன்றாடினாள்? ஆலயத்தில் போய் மன்றாடினார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் மன்றாட, குடும்பத்தில் மன்றாடுகிறது வேறு. ஆனால் உனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்ட உன் சபையில் போய் நீ வாரத்தில் ஒரு நாளாவது, ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். நிறைய பேர் வழக்கம் போலவே வந்துகிட்டே இருக்காங்க ஜெபத்துக்கு. சிலர் வரதே இல்லை, ஊர் கதை பேசிட்டு இருக்கிறாங்க, ஊரில் இருக்காங்க. ஆமாம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேருக்கு ஆலயத்தில் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம அதில் நர்ஸு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க டியூட்டியெல்லாம் பண்ணிவிட்டு, சுஜாதா சிஸ்டர் சாயங்காலத்தில் வந்து அவங்களும் முழங்கால படிட்டு ஜெபிக்கிறாங்க. இப்படி சிலர் நம்ம அதில் பரதேசி, ஜோதி, இன்னும் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாரும் பேர் சொல்ல டைம் இல்லை. ஏன்னா திருவிருந்து சீக்கிரமாக முடிக்க வேண்டும். ஆகினாலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்ண இன்னும் தெரியவில்லை, கற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறாங்க, குற்றங்களை கண்டுபிடிக்கிறத கற்றுக்கொள்ளுகிறாங்க, குறைகளை கற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனால் ஜெபத்தை மாத்திரம் கற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தை நான் ஜாஷ்வாருடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு, என்னென்ன ப்ரோக்ராம் நடந்தது, எங்கெங்கே ஊழியம் பண்ணோம், இன்னும் இந்த வாரத்தில் எங்கெங்கே ஊழியம் பண்ண போகிறோம் என்று சொல்லி தேவன் பேசுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா பரலோகத்தில் நல்ல தூதர்கள் போல காணப்படுகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும், கொடுக்கப்பட்ட வேலை, உத்தியோகங்கள், ஊழியங்களை கர்த்தரை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். கடந்த வாரம் காஸ்பல் மீட்டிங், அது மட்டுமில்லை ஃபேமிலி ப்ரேயர், சர்ச்சி உபவாச கூட்டங்கள், வாகதத்தம் ஆராதனை, இப்படி அநேக ஜெபத்தங்களை கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொடுத்தார். கலந்து கொண்ட, ஜெபித்த, ஒத்துழைத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காகவும் கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாக நடத்தி வந்த ஒரு நல்ல கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்றைக்கு 3ஆம் தேதி 8வது மாதத்துக்குள்ளே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க பண்ணார். விசேஷமாய் இன்றைக்கு ஈவினிங் 4 o'clock 4 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் யூத் மீட்டிங் இருக்கிறது. தயவுசெய்து யாரெல்லாம் 13 வயசுலேருந்து 40-45 வயசு வரைக்கும் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தயவுசெய்து சபைக்கு வரும்படி அன்போடு கேட்குறேன். உங்களுடைய லிஸ்டெல்லாம் ரிஜிஸ்டரில் இருக்கிறது. யார் வர்றாங்களே தெரில, பார்க்கணும். அப்படி இல்லை, நான் எனக்கு 60 வயசு 70 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, காலைப்பு போல் ஒரு ஆவிக்குரிய பலன் இருந்தால் இன்னும் வரலாம். 50 வயசு 60 வயசு இருந்தாலும் கூட தயவுசெய்து எல்லோரும் வந்து கலந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு தீர்மானங்களுக்கு கூட ஜெபத்தோடுவோம், ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே
இந்த யூத் மீட்டிங்க்கு நாம் பொறுப்பெடுக்க போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். 4ஆம் தேதி ஈவினிங் மண்டே, எவ்ரி மண்டே 4 தினத்தில் செயின் ப்ரேயர் நடக்குது. தயவுசெய்து இம்மட்டுமாய் பாஸ்டர் அறிவித்தார்கள். எல்லாரும் செயின் ப்ரேயரில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். 5ஆம் தேதி டியூஸ்டே ஃபஸ்ட் பேட்ச் பைபிள் காலேஜ் இருக்கிறது. தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன். அன்றைக்கு பைபிள் காலேஜ் எக்ஸாம் இருக்கிறது. தயவுசெய்து அதுக்காக எல்லாரும் ஆயத்தப்பட்டு வரும்படி உங்களுக்கு அறிவிக்கிறேன். 7ஆம் தேதி ஈவினிங் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கிறது. முச்சுக்காலுவா என்ற பகுதியில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஜெபிக்கும்படி ஊழியக்காரருடைய பிரயாணத்துக்காகவும் அந்த இடத்துல கர்த்தர் அற்புதமாக அவர்களை வல்லமை எடுத்து பயன்படுத்தவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்குறேன். 8ஆம் தேதி எவ்ரி மந்த் 2வது வெள்ளிக்கிழமை கேஜி சத்திரம் பிரான்ச் சபையில் உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் கூட கர்த்தர் அந்த பகுதியில் உபவாச கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்காகவும் அதனுடைய தேவைகளுக்காகவும் அந்த பகுதியிலே தேவராஜ்யத்தை கட்டவும் அந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாடா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 9ஆம் தேதி சாட்டர்டே வருகிறது. இந்த 9ஆம் தேதி இரவு வேளையில் 7:30 மணிலிருந்து 9 மணி வரையும் லைவ் ப்ரோக்ராம் நேற்று தினத்தில் கர்த்தர் கிருபையினால் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த லைவ் ப்ரோக்ராம் தலைப்பு என்னன்னு சொன்னால் దేవునికి మొరపెడదాం రండి என்ற ஒரு தலைப்பில் அந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். தயவுசெய்து இதுக்குள்ளே யாரெல்லாம் பாடத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கோ எல்லாம் வாஞ்சி இருக்கிறதோ அப்படிப்பட்ட தயவுசெய்து நீங்கள் ஆயத்தமாக வரும்படி அன்போடு கேட்குறேன். முன்னவே ஊழியக்காரர்களுக்கு இந்த தெரியப்படுத்தினா அதுக்காக எல்லாம் ஆயத்தப்பட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி உதவி செய்வார்கள். அதுக்காக டெக்னீஷியன் டீமுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்குறேன். விசேஷமாக ஒரு முக்கியமான கவனிப்பு, வரப்போகிற மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி முழுசாக ஃபுல் டைம் பைபிள் காலேஜ் நடக்கிறதுக்கு அதுக்காக காரியங்களை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல அக்காமடேஷன் கொடுக்க வேண்டும் வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ்டர்ஸுக்கு. தயவுசெய்து நீங்கள் இது ஜெபிக்கும்படி அன்போட கேட்குறேன். எல்லாம் கர்த்தர் வசதிகளை வாசல் வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறார். நம்ம மட்டுமே சத்தியத்தை கற்றுக்கொண்டு போனால் பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா பகுதிக்கு தேவ செய்தி கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கிற அந்த மீடியா இந்த சோர்ஸ் எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாய் நம்ம சபையின் சார்பில் ஒரு நல்ல செய்தி கடந்து அந்த தேசம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் பரவி போக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு நோக்கத்தோடு இந்த பைபிள் காலேஜ் இந்த லைவ் ப்ரோக்ராம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் ஜெபிங்க. அதுக்காக தான் எவ்ரி மண்டே ஜெபிங்க. எவ்ரி மண்டே ஃபஸ்ட்டு மணி ஜெபித்தா அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அதனுடைய தேவைகளை சந்திப்பார். பிரயாணத்துங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆண்டவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். என்னன்னா நீங்களுடைய பேக் சப்போர்ட் எங்களுக்கு என்னன்னா உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு எவ்வளவோ தேவைப்படுகிறது. தயவுசெய்து எல்லாரும் ஜெபிங்க. இன்றைக்கு ஊழியக்காரிகளுக்கு எங்கன்னா வெளியே போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான உபத்திரவம், பிரச்சனை, போராட்டங்கள். அப்போ சபை அமைதியாக இருந்தால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எப்படி ஊழியக்காரர்கள் சுகமாய் சேமமாய் பத்திரமாய் ஊழியம் செய்ய திரும்பி வருவார்கள் தெரியல. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து ஜெபிக்கிற ஜப வீரர்கள் தயவுசெய்து சபைக்குள்ளே வந்து ஒவ்வொரு மணி நேரம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்குறேன். உங்களுக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சகோதரன் வருண் ஆயத்தப்பட்டு வைத்திருப்பார்கள். தயவுசெய்து நீங்களே டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து ஜெபித்து கடந்து போகும்படி தேவ ஆசீர்வாதங்களை பெற்று